ஹாய் நண்பர்களே! வெல்கம் டூ சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்டின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில வேலைவாய்ப்பு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல உள்ள ஒப்பந்த பணியிடங்கள்ல பணியாளர்கள ஒப்பந்த அடிப்படையில தற்காலிகமாக பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் 21/8/2026 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுது. வேலையின் விவரங்கள் என்ன அப்டின்னா, ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ரூ. 32,000 சம்பளம் தராங்க. ஒரு போஸ்ட் நிரப்புறாங்க. 35 வயசுக்குள்ள இருக்கணும். கான்ட்ராக்ட் பேசிஸ் அடிப்படையில தான் நிரப்புறாங்க. அடுத்த வேலை ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பேச்சுலர், மாஸ்டர் டிகிரில ஆக்குபேஷனல் தெரபி படிச்சிருக்கணும். ரூ. 27,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. 40 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை ஆடியோ மெட்ரிசியன் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆடியோமெட்ரி கோர்ஸ் படிச்சிருக்கணும். அல்லது டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் படிச்சிருக்கணும். 20,000 சம்பளம் தராங்க. ஒரு காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. 35 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை ரேடியோகிராஃபர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படிச்சிருக்கணும். 17,000 சம்பளம் தராங்க. ஒரு காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. 35 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை ஓடி அசிஸ்டன்ட் 3 மாசம் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கணும். 15,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. 35 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். 21,000 சம்பளம் தராங்க. 7 போஸ்ட் நிரப்புறாங்க. 50 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை மல்டி பர்போஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 11,000 சம்பளம் தராங்க. 2 காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. 45 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை ஏஎன்எம் திண்டுக்கல்ல 1, பழனில 4 போஸ்ட் நிரப்புறாங்க. ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ரூ. 17,500 சம்பளம் தராங்க. 5 பணியிடங்கள் நிரப்புறாங்க. 35 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை ஜெனட்ரிக் கவுன்சிலர் பேச்சுலர் டிகிரில சோசியாலஜி, பிசிக்காலஜி, சோசியல் ஒர்க் டிப்ளமோ இன் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். ரூ. 21,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. 35 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை சித்தா டாக்டர் பிஎஸ்எம்எஸ் டிகிரி படிச்சிருக்கணும். 40,000 சம்பளம் தராங்க. 2 பணியிடங்கள் நிரப்புறாங்க. அடுத்த வேலை யுனானி டாக்டர் பியூஎம்எஸ் படிச்சிருக்கணும். 40,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. அடுத்த வேலை டிஸ்பென்சர் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி கோர்ஸ் படிச்சிருக்கணும். 18,000 சம்பளம் தராங்க. 3 பணியிடங்கள் நிரப்புறாங்க. அடுத்த வேலை தெரபெட்டிக் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி படிச்சிருக்கணும். 13,000 சம்பளம் தராங்க. 3 காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. அடுத்த வேலை ஆயுஷ் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 11,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. 45 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் வித் பிஜி டிகிரி படிச்சிருக்கணும். 44,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. 45 வயசுக்குள்ள இருக்கணும். புரோகிராமர் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் டிகிரி படிச்சிருக்கணும். அதோட எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் தெரிஞ்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 20,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. 45 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்த வேலை சீனியர் டிஓடி பிளஸ் டிபிஹெச்ஐவி சூப்பர்வைசர். இந்த வேலைக்கு கிராஜுவேட் படிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் ஆபரேஷன் படிச்சிருக்கணும். பெர்மனன்ட் 2 வீலர் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. சீனியர் டியூபர்குலோசிஸ் லேபரேட்டரி இந்த வேலைக்கு கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி படிச்சிருக்கணும். 2 வீலர் லைசென்ஸ் வச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆபரேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிஇபியில் இருக்கணும். 23,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. அடுத்த வேலை மெடிக்கல் ஆஃபீஸர் மினிமம் எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சிருக்கணும். 63,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. அடுத்த வேலை ஐசிடிசி கவுன்சிலர் கிராஜுவேட் டிகிரி ஹோல்டர் படிச்சிருக்கணும். கிராஜுவேட் டிகிரியில் பிசிக்காலஜி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஹியூமன் டெவலப்மெண்ட், நர்சிங் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21,000 சம்பளம் தராங்க. ஒரு பணியிடங்கள் நிரப்புறாங்க. மொத்தம் 36 பணியிடங்களை நிரப்புறாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் கீழ்கண்ட ஆவண நகல்களுடன் திண்டுக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்க அலுவலகத்திற்கு 21/8/2026 அன்று மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி சான்று, இருப்பிட சான்று, பணி முன் அனுபவ சான்று, சிறப்பு தகுதி சான்று மற்றும் இதர சான்றிதழை சேர்த்து அனுப்பணும். திண்டுக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624002 இந்த முகவரிக்கு நீங்க நேர்லயே கொடுக்கலாம். இல்ல தபால் மூலமாகவும் அனுப்பலாம். காலி பணியிடங்கள் நியமனம் செய்வது மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் நேர்ல பெற்றுக்கலாம் அல்லது dindigul.nic.in இந்த வெப்சைட்லயும் இருக்கு. அதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விண்ணப்பத்துடன் அனைத்து சான்றிதழ்களையும் சுய சான்றொப்பம் செய்யப்பட்ட நகல்கள் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்கங்க. நன்றி.